வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. எல்லாரையுமே சமநிலையாக வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டுமே கொழுங்குறீங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படின்னாலே வெளியில் பார்த்தா ரொம்ப சமநிலையாக தெரியும். யாருடனுமே சண்டை வேண்டாம், யாரையுமே காயப்படுத்த வேண்டாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற மனசு உங்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் அந்த சமநிலையை வச்சுக்கிறதுக்காகவே நீங்கள் உங்களை எவ்வளவு தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவ்வளவு இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க தவறாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களுடைய உணர்வுகளை நீங்களே அடக்கிக்கிறீங்க. நீங்கள் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லாமல் மற்றவங்க கிட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்குறீங்க. இதுதான் உங்களை உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே சோர்வடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது அதிபதி. சுக்கிரன் அன்பையும் அழகையும் கொடுப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதே சுக்கிரன் உங்களைய எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட வைப்பார். அதனால தான் உங்களுடைய உண்மையான மனசு ரொம்பவே பின்னாடி தள்ளப்படுது. ஒரு உண்மை மெதுவாக தோணும், எல்லாரையுமே சமாதானப்படுத்துறது வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே சமாதானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். துலா ராசிக்காரங்க முடிவெடுக்க ரொம்பவே யோசிப்பீங்க. இந்த பக்கம் போனால் அவங்க கஷ்டப்படுவாங்க, அந்த பக்கம் போனால் இவங்க கோவப்படுவாங்கன்னு ரெண்டுக்குமே நடுவில் நின்று திணறிட்டு இருக்கீங்க. அந்த திணறல் தான் உங்கள் மனசையே ரொம்பவே சோற வைக்குது. சில நேரம் முடிவெடுக்காமல் இருக்கிறதே ஒரு முடிவுன்னு புரியாமல் போயிடுது. அதனால தான் வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. துலா ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே திருப்தி பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்பு அப்படிங்கிற பெயரில் உங்களை கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. துலா ராசிக்காரங்கள உறவுகளில் அதிகமாகவே சிக்கிக்கிற இடம் இதுதான். நீங்கள் அன்பு காட்டுறீங்க, ஆனால் சில பேர் அந்த அன்பவே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய பலவீனமாக நினைக்கிறாங்க. நீ தான் புரிஞ்சுக்கணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய எல்லைகளை மெதுவாக அழிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு சண்டை வேண்டாம்னு நினச்சி எல்லாத்தையுமே அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கிறனால அப்படிங்கிறதுனால தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வலி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிடும். அந்த வலி வெளியவும் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போது துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே திரும்ப ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, நான் எப்போதுமே நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி தான் உங்களுடைய மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாகவும் இருக்க போகுது. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் சுக்கிரன் உங்கள் மதிப்பவே உணர வைப்பார். நீங்கள் அன்பு தரதுக்கு முன்னாடி உங்களை மதிக்கணும்னு சொல்லி தருவார். நீங்கள் மெதுவாக இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவீங்க. அது சத்தமாக இருக்காது, ஆனால் கண்டிப்பாக உறுதியாக மட்டுமே இருக்கும். துலா ராசிக்காரங்க உண்மையான சமநிலையை கண்டுபிடிப்பாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அமைதியாக இருக்கேனா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. உறவுகளில் இனிமேல் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களை மதிக்காத இடத்துல இருந்து விலகுவீங்க. அது ஓட்டம் கிடையாது, அது உங்களுடைய சுயமரியாதையாக இருக்க போகுது. துலா ராசிக்காரங்க நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்துக்கு சமநிலை கொடுத்ததுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள சமநிலையை தேடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்துக்கிட்டே இருக்கும். துலா ராசிக்காரங்க ஒரு நாள் திடீர்னு மாற மாட்டீங்க. என்ன அப்படின்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே பல நாளாக சேர்த்து வச்சுருந்த வலி ஒரு கட்டத்தில் வார்த்தையாகவே வெளியே வரும். நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சில உறவுகள் ஆசையாக ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையை பேச ஆரம்பித்ததுமே எல்லாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போது எல்லை வரைய ஆரம்பிச்சிட்டிங்க. இதவே சில பேர் மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மாறலை, நீங்கள் உங்களை திரும்ப எடுத்துக்கிறீங்க. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு சனி சோதனை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சனி உறவுகளை சுத்தம் பண்ணுவான். யார் உண்மையாக உங்களோட இருக்காங்க, யார் உங்கள் அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுவார்.
அப்போயாவது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். தனிமை முதல்ல வலிக்கும், பிறகு ரொம்பவே சுகமாக மாறிடும். சில உறவுகள் வந்துட்டு விலகியதும் துலா ராசிக்காரங்க தனிமையாகவே உணர்வீங்க. முன்னாடி எப்போதுமே யாராவது பேசிகிட்டே இருந்த மாதிரி தோணும். ஆனால் இப்போது சத்தமே இல்லாமல் மௌனம் நிறையவே இருக்கும். முதல்ல அந்த மௌனம் பயமாக இருக்கும். நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கேட்டுக்குவீங்க. ஆனால் மெதுவாக அந்த மௌனம் அமைதியாக மாறும். உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் விருப்பம், உங்களுடைய எல்லை, இது எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்கள் தனிமை தண்டனை இல்லை, இது உங்களுக்கு கிடைச்ச இடைவேளி அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அன்பு அப்புறம் சுயமரியாதை ரெண்டுமே ஒன்றா சேரும் பொழுது துலா ராசிக்காரங்க அன்பு கொடுக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அன்போடு கூட சுயமரியாதையும் சேர்றதுனால இனிமே நீங்கள் அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அது உங்களை காயப்படுத்தாத வரைக்கும் தான். உறவுகளில் இனிமேல் நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. மனசில் இல்லாததை நடிக்கவே மாட்டீங்க. அதனால தான் உறவுகள் குறையலாம். ஆனால் அந்த உறவு குறைவு தான் உங்கள் வாழ்க்கையில் தரமும் கூட்டும். இப்போது முன்னாடி எடுக்கக்கூடிய ரொம்பவே யோசிச்சிங்க. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இப்போது மெதுவாக உறுதியாக முடிவெடுக்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருக்குமே பிடிக்கணும்னு முடிவெடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு சரியில்லாததை விட்டுடுவீங்க. இப்போ ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய மதிப்பவே உங்களுக்கு உணர வைக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை யாருக்காகவும் தெளிவாக காட்டிகிட்டு இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃபு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போது உங்களுடைய சமநிலை இப்போது உங்கள் கையில் தான் இருக்குது. துலா ராசிக்காரங்க உண்மையான சமநிலையை அடைவீங்க. வெளியில் எல்லாரையுமே சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே சமாதானம் இருந்தாலே போதும் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். அதனால் மனசும் லேசாக இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நடிக்க வேண்டிய வாழ்க்கை கிடையாது. அது ஒரு உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். உலகத்துக்கு சமநிலை கொடுத்த நீங்கள் இப்போது உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருக்க போகுது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் என்ன தான் வெளியில் அமைதியாக இருந்தாலுமே ரொம்பவே கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு விட மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி எப்பொழுதுமே மற்றவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த நேரத்தில் சூரியன் மீண்டும் பலம் பெறும் காலமும் வந்துருச்சு. ஆனால் இப்போ அந்த சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு அகந்தையாக தெரியாது, உங்களை பொறுமைசாலியாக காட்டக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் எல்லார்கிட்ட இருந்துமே சுயமரியாதை அப்படிங்கிற ஒன்றை எதிர்பார்க்க போகிறீங்க. அப்படி எதிர்பார்க்கறதுனால தேவையில்லாத உங்களுடைய கஷ்டங்களை நீங்களே குறிச்சிக்க போகிறீங்க. உங்களுக்கான கஷ்டங்கள் இதுவரையும் நீங்கள் மற்றவங்க மேலே வச்ச பாசத்தினால நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தினால இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே அழிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய போகுது. கண்டிப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அம்மன் ராசி பலன் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். எதுக்காகவும் யாருக்காகவுமே நீங்கள் மனம் தளராமல் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வழியில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். யார் உங்களுக்கு கை கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியும் உங்களோட திறமையும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம்.